சோட்டு சோட்டு சோட்டுமா இங்கே வேற ஒரு ஐடியா பண்ணுவோமா? உங்கள் மம்மியை ப்ராங்க் பண்ணுவோமா சோட்டு? ஆஹா, வெட்டு இருக்குடா, அந்த வீட்டில் வெட்டு இருக்குடா. ஆள் கிடைக்கல, கடைசியா நம்மளத்தானே வெட்டு வாங்கி. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து சோட்டோட மம்மியும் உங்கள் மாமாவும் சேர்ந்து பயங்கரமாக ப்ராங்க் பண்ணாங்க. அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? அண்ட் இப்போ எனக்கு ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்கு அவங்க 2 பேரையும் பதிலுக்கு பதில் ப்ராங்க் பண்ணுறதுக்கு. ஹலோ, ஹாய். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கேமரா திருப்பிக்கிறேன். இங்கே வந்து சோட்டவங்க அம்மா வந்து கோல்டு இயரிங்கை வந்து விட்டு போயிருக்காங்க. ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போனால் அதை ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு சோட்டு வந்து முழுங்கிட்டான். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் சோட்டு இது பண்ணியிருக்கான். சோட்டு முழுங்கிட்டான், இது ஒழுங்காக வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயமுறுத்தலாம். மணிகண்டனையும் பயமுறுத்தலாம். மணிகண்டன் 2 பேர் தானே பண்ணாங்க. ஆஹா, ஒன்று குடித்தாங்கய்யா, ஒன்று குடித்தாங்கய்யா. ஆனால் செம்ம தெளிவாக பண்ணோம். ஓகே, இப்போ கேமரா வந்து போன தடவை என்னை ஏமாற்றும் போது நீயும் அவங்க கூட சேர்ந்து கூட்டு சேர்ந்தல. நீங்கள் தப்பாக ஃபீல் பண்ணுறீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? இப்போ கொஞ்சம் உஷாராக வேறு இருப்பாங்க. ஆமாம், அதனால் கொஞ்சம் மறைச்சிக்கும். ஆனால் இப்போ இந்த கேமரா வந்து நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே ஃபிக்ஸ் பண்ணி மொபைலில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த கேமராவில் அதை பண்ண முடியும். மொபைல் ஒன்று மாதிரியே இருக்கும். ஆமாம், மொபைல் ஒன்று மாதிரி இருக்கும். மொபைல் ஒன்ட்டு இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஜம்முன்னு. அந்த பக்கம் இருந்து தேவைன்னா மட்டும் நீ அப்பப்போ எடுத்துக்கோ. அது ஆனால் அவங்க பார்க்கறாங்கன்னா மறைச்சிரு. ஓகேவா? ரெடியா? இப்போ முதல்ல இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த மைக்கு வந்து அவங்களுக்கு தெரியாமல் வச்சுக்கணும்டா. ஆமாம், கண்டுபிடிச்சிருவாங்க. ஐஸ்வர்யா, இங்கே வா. ஏன் இங்கே வா, இங்கே பாரு. உன் பிள்ளை என்ன பண்ணிருக்கான் பாரு. சொல்லு, இங்கே வா. சொல்லு, அவனை பிடிச்சி நீ கூட்டு வா. நகை இங்கே வச்சிருக்கியா? மோகத்தை இது கம்மலை வச்சியா? சோட்டு எடுத்துட்டான். அவன் கடிச்சுக்கிட்டு இருந்தான். நான் இப்போ எடுத்து பார்த்தா ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு. முழுகிட்டாண்டியா? இது ஒன்று தான் எடுத்து கடிச்சுதான் பிடிச்சி எடுத்து வச்சு. இப்போ என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப இவ்ளோ நேரம்? நான் அவனுக்கு வந்து கேம் உங்களோட வாங்குறதுக்கு தெரியாதா? பைத்தியம். ஆவுனா இதே வேலையா போச்சு. முன்னாடி இந்த தோடையும் அப்படிதான் கடிச்சிட்டு நான் இன்னொரு தோட 2 வாட்டி ஆயி போச்சு. யாரோ தங்க தோடை கேக்க சொன்னா அவனே. உன் வக்கி கிடையவே கிடையாது. அதங்க ஒரு வீட்ல நான் கிளம்பிட்டு இருந்தேன் இப்பதான். கிளம்பிட்டு இங்க ஓபியா உட்கார்ந்து நான் கேக்குறேன். பைத்தியமா நீ? நான் இவ்ளோ வெள்ளலாம் வைக்கல. நான் நல்லா உள்ள தான் வச்சிருக்கேன். அவன் எடுத்து எகிரி கடிச்சிட்டுறானே. உன்னை எடுத்து கடிச்சுக்க போது நான் பார்த்தா ஒண்ணு இங்க இருக்கு. இது நான் புடிண்ட வாயில இருந்து இன்னொன்னு காணோம். எங்க இங்க யாரோ இருக்கான்னு தேடி பாரு. கொஞ்சம் கீழே குனிஞ்சு. நீ போய் எடு போ. தொடப்பத்த 100. நீ தொடச்சு அவனே கத்துற பைத்தியம். உன்னை எத்தனை சொல்லி வைக்காதே. நான் இங்க தேடுறேன், போய் எடுத்துட்டு தொடப்பத்த எடுத்துட்டு போ. அதுக்குள்ள பாருடா. இந்த கட்ல கட்டலாம் பாருங்க. அவன் முழுகிட்டானா இல்ல கீழே போட்டானான்னு தெரியல. எவ்வளவு அது? 1 பவுன் இருக்கும். 1 பவுன் ரொம்ப சாதாரணமா சொல்றேன். நீ 1 பவுன் என்ன ரேட் ஐஸ்வர்யா? ஏய் சோட்டு, ஏன் மாதிரி இரு. உனக்கு ஆவுனா என் தங்கத்தை திருடி தரேன். தங்கி பாரு. அடிக்காத, அவனே அடிக்கிற. அப்படி கேளுங்க. நீ ஒரு பொறுப்பு உன்கிட்ட எத்தனை வருஷம் சேர்த்துட்டு இருக்க? பொறுப்பாரு. சோட்டு, யார் சோட்டு உன்னை எடுக்க சொன்னது? அவன் ஏன் திட்டு? அதுக்கு என்ன தெரியும்? இதை எடுத்தியா நீனு? அது எதுக்கு பேசுற நீ? இந்த கட்டு கட்டணும். பேசுற நீ எதுக்கு பேசுற நீ? என்னைய அடிக்கிறீங்க? நீ என்ன வச்சதுக்கு அவன் அடி பண்ணுவான்? அறிவியல உனக்கு தங்கத்தை அவன் கேப்சூலா வைக்கிறான் அவன் வீட்டுல. அவனை கூட விட்டு ஏதோ நான் நடந்து போறது தட்ட ஏதோ உனக்கு கீழே மிஸ் ஆயிடுது. நான் இவ்ளோ வெளியில வைக்கல. நான் நல்லா எங்கம்மா உள்ள லாக்கர் வச்சிருந்தீங்களா? ஏன் கூட தொலைச்சோம். ஏய், இது ஒண்ணு தங்கம் பிளாஸ்டிக் வந்துட்டு தெரியுது. நான் ஏன் குப்பை தொட்டியா நீ? விளையாடுறீங்களாப்பா? ஐஷா, எனக்கு விளையாடுறது சீரியஸா அட்லீஸ்ட் சும்மா ஒரு நிமிஷம் விளையாடலாம், எல்லாம் பண்ணலாம். ஓகே, இது கடிச்ச மாதிரியே இல்லையே இது. கரெக்டா கட்டுவிட்டா? நீங்க என்ன பாடுபட்டு இருக்கீங்க? போன் நோண்டிட்டு இருக்கீங்க. விளையாட்டா இருக்கா? எனக்கு புரியல. என்ன பண்ண சொல்ற நீ போனது நாங்க என்ன பண்ண முடியும்? என்ன விலை விக்குது இப்ப? நிஜமாவே தங்க தெரியுமா? வாங்கியும் தொலைக்க முடியாது. இப்போ நான் அத்தைக்கு முதல்ல என்ன
பதில சொல்லுவேன். ஏய் குடிச்சிட்டு முதல்ல கக்கா போற. என்ன பண்ண போற? கக்கா போறல. காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா, என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுப்பா. குடுக்கணும்ல. ஏன் தேவலாம் பைத்தியமா நீ? எதுவுமே பண்ணணும். ஏன் டாக்டர் கேட்டா நீ பண்ணு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? அவன் வெளிய கூட்டி போடா, கக்கா கூட்டி போடா. சரி வச்சுட்டு வா. இங்க பாரு, கக்கா கூட்டி போனா சும்மா போய் கக்கா கூட்டி வர கூடாது. அவ கக்கா போனா குச்சி வச்சு நோண்டி பார்க்கணும் டாக்டர்ச்சு. அக்காவை குச்சி வச்சு மாட்டவா. கர்மா அப்புறம் பின்ன நான் வந்துருச்சுன்னா விட்டுலாம்னு நினைச்சேன். கக்கா வந்துச்சுன்னா விட்டுருவியா? எப்படி தெரியும் கக்கால வந்துச்சு? போய் பாத்துக்கு. சோடி நான் அழுவாத விட்டுரு சோடி. ஏய் சைக்கடா நீ, அவ கக்கா போனா கக்கா நோண்டானே வந்துக்காரன்னு தெரியும். ஏன்னா உனக்கு 70,000 கம்மலுக்கு வந்து உனக்கு கக்கா நோண்ட மாட்டியா நீ? இங்க பாரு, அவ கக்கா நோண்ட மாட்டான்டா. நோண்டு போ. குச்சி வச்சு நோண்டு. ஏய் ஒரு பொம்பளை கையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றான்டா. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். எனக்கு வேலை இருக்கு. நீ என்கிட்ட பேசாத சோட்டு. டார்ச் நீ என்கிட்ட போடா, பேசாத. நீ போடா. லைட் ஆன் பண்ணி. டார்ச் அடிச்சு அவன் ஃபிளாஷர் ஆன் பண்ணிப்பான். டார்ச் அடிச்சு அவன் போ க்ளீனாக பாரு. நீ மட்டும் சும்மா நோண்டி பார்த்து, ஏன்னா வந்தால் தான் வரணும். கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. உங்க லெத்தாஜிக்னஸ் தான். அவன் வாயை கடிக்கிறான்னு வந்து எடுத்து பார்க்க முடியாதுல்ல. ஒரு வாட்டி பார்த்துருந்தா அவன் எடுத்திருப்பானா? முடி ஒண்ணு பெரும். அங்கெல்லாம் தேடுங்க, எதாவது இருக்கான்னு பாரு. தேடுவாங்க. நீங்க உட்காந்து போனே நோண்டிட்டு இருங்க. நீ பண்ண ஐஸ்வர்யா தான் சொல்லல. உனக்கு உன்னோட இதுக்கு இந்த கிடைக்கக்கூடாது ஐஸ்வர்யா. உன்னோட லத்தாச்சினஸ்க்கு, உன்னோட திமிருக்கு, உன் கொழுப்புக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் காரணம் உன்னை இழுத்து விட பத்தியா? அதுக்கு உனக்கு கிடைக்கக்கூடாது. நான் காரணம், நானும் காரணம் ஒத்துக்கோங்கன்னு சொல்றேன். நான் ஏன் காரணமாக வரேன் கேட்குறேன் நான். உள்ளதான் வச்சுட்டு போனேன். எடுத்து இப்ப வெளில வச்சது யாருன்னு அந்த பகவானுக்கு தான் தெரியும். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி வகுந்து விடுவேன். அவன் வந்துட்டான்னு எனக்கு சத்தம் கேட்குது. அது திறந்துரு, கதவு திறந்து தான் தாப்பால் வர பிரச்சனையாக இருக்குது அந்த கதவில். கிடச்சிதா? இல்ல கிடைக்கல. போன வரைக்கும் பார்த்துட்டேன். திருப்பி கொண்டு போவான்னு பார்த்தா போகவும் இல்லை. அது ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. டைஜஸ்ட் பண்ணா ஃபுல்லா விட்டுலாம் வெளில வந்துரும்ல. ஏன்னா நீங்கள் தொலைச்சி என்ன சும்மா என்ன டைஜஷன் அது கொடுக்கணும். நம்ம செரிக்காம இருக்கு உள்ள இருக்கணும் உடனே ஃபுட் குடிக்க ஃபுட் மாட்டோமா? அது கொடுக்கலாம். நீங்கள் கம்மலை முன்ன டைஜஷன் கொடுக்கூடாது அவனுக்கு. இனிமானா வயிறு ஃபுல்லா வெளில வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. ஏன் இப்படி ஒன்று பண்ணேன், அழகாக அறுத்து எடுத்துருங்களேன் பேசாம. இது ரொம்ப சிம்பிள். ஏன்டா நான் மருந்தே கொடுக்க வேணாம், அதுக்கு என்ன வயிறு வேணுன்ற இனிமே கொடுக்கலாங்கிற. இப்ப அவனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லையே. இதுக்கு முன்னாடி அவன் பண்ண 2 கம்மலுமே சின்ன சின்ன அந்த தைரியத்தை தான் உட்காந்துருக்கேன். ஏற்கனவே அவன் கம்மலை முனிக்கான தைரியத்தில் உட்காந்துருக்கேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் இப்பயும் டாக்டர் கேட்டால் டாக்டர் சொல்றேன். கம்மல் போயிடுச்சு நம்ம பார்க்க. 2வது கம்மல் கக்கால வந்துருச்சு. எடுத்துட்டோம். ஆமா. ஆனா ரெண்டுமே குட்டி குட்டி இத்தா தண்டி இல்ல. அவன் குட்டியாக குட்டி போனா பெருசாயிட்டா பெருசு முழுங்கிருக்கான். காமெடி வேணாம்னே. காமெடிக்கு நான் வரல. நான் வெளிய போறேன். இல்ல உட்கார். காமெடி பண்ணீங்கன்னா ஏஞ்சு போயிடுவேன் நீங்க. சரி வாங்க ஹாஸ்பிடல் கூட்டி போ. அப்பவே போய். ஐஷா இப்போ 10:30 மணிக்கு ஹாஸ்பிடல். என்னப்பா நான் பேசுறேன், அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. டாக்டர் வேணா ஃபோன் பண்ணி பேசு. ரத்தம் வரும்ன்றாங்க பாக இதுல. ஹலோ, வாயில இருந்து ரத்தம் வரும்னு சொல்றாங்க. ஆமா கிழிச்சிருச்சுனா. அவரும் அதான் சொல்றாரு, ஒரு நாள் வெயிட் பண்ணி நைட்டு பாருங்க, நாளைக்கு காலைல கூப்பிட்டு வாங்கன்றாரு. இப்போதைக்கு எதுவும் தர வேணான்றாரு. சரி வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்க. வாழைப்பழம் 2-3 கொடுத்து பார்ப்போம். ஓ கர்த்தரே. ஈஸ்வரா, இவன் நான் மனுஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரியே பார்க்குறான். அவனுக்கு சோத்தை போட்டாலே அவனுக்கு அக்கா வந்துடும். முதல்ல அவனுக்கு சோறை போடுங்க. சோறு இப்பதான் சாப்பிட்டு வந்தான். காட்டு சோறு. சோறு இப்போ வெளியே கக்கா போனா போலையா? முதல்ல போடா போடா. கக்கா போனால் நமக்கு கம்மல் வரல. அக்கா இல்ல. ஒழுங்கா பார்த்தீங்கன்னா நான் செக் பண்றேன். எனக்கு ஒண்ணுமே தெரியல அவன் வாய்க்குள்ள. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அக்காவே போயிட்டான். வாய்க்குள்ள செக் பண்ணி எப்படி வரும்? வாய்க்குள்ள கீறி இருக்கும் அந்த டாக்டர் இப்ப சொன்னாரு. ஐஸ்வர்யா தயவுசெய்து விட்டுரு ஐஸ்வர்யா, என்னால் தாங்க முடியல. இந்த கம்பல் வந்து தொலைஞ்செல்லாம் போல நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா நீ வாய்க்குள்ள டார்ச் பார்த்துமா, அதுக்கு தான் போய் தொலை. இதுக்கு மேல நான் எதுவும் பண்ண முடியாது ஐஸ்வர்யா. நீங்க உடனே ஆயிருக்கு. அவனுக்கு உடனே இருந்தா கக்கா நோண்டிட்டு வரேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி.
அவன் நோண்ட வச்ச அக்காவை நோண்டிருக்கானா? ரெக்கார்ட்ல இருக்கு. ரெக்கார்ட்ல இருக்கா? என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில நமக்கு. நீ ரெக்கார்ட் எடுத்து குச்சி எடுடா நீ. இங்கே பார். இங்கே பார். எங்க பார். நான் இத அப்பயே பார்த்தேன். சார்ஜ் போட்டு வச்சிருக்கோம். டெக்லயே இருக்குன்னு சொல்லிட்டு அங்க தான் வைப்போம் சார்ஜ். இன்னைக்கு காலையில தான் கண்டுபிடிச்சேன். இங்க பாருங்க இது. ஆனா குழந்தை பாவம் எதையும் உங்களை இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். ஃபோன்ல ஆபரேட் பண்ணானே. இவர் அழகா ஜிங்கு 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 ஜிங்கு. ஓஹோ. அக்கா தம்பி இந்த பிராங்கா பண்ணீங்க. ஐயோ அப்பா ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. யாரு நீ? ஆமா. பைத்தியக்காரி. ஏடே எனக்கு புரியுது. தோடு தொலைஞ்சாலும் நான் தான் காரணம். அது எப்படி நான் காரணம் எனக்கு ஏதாவது சொல்லுங்க. இவ தோடு தொலைஞ்சதுக்கு நான் எப்படி காரணமாவேன்? என்னைய சேர்த்து தான் தொலைச்சு ஒத்துக்கொண்டானா? சேர்த்து தொலைச்சு ஒத்துக்கொண்டா? அதே மாதிரி ஏன் போன் ஓடிக்கிட்டு இருக்க? நீ போன் ஓடினா விட்டாங்கடா. எப்படி நீ வச்சுதான் அவன் ஓடிட்டான்? நான் போன் ஓடி தான் அவன் விட்டானா? போயிட்டானா? ஆமா நீ என்ன பண்ண என்னடா? அது கூட ஒரே நிமிஷம். எப்படி காரணமாகறானே? சோடா இங்க பாரு சோடா. ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டு போக கூடாது. இந்த ஒரே ஒரு கத்தி ப்ளீஸ் ப்ளீஸ். சரி இவ்வளவு கெஞ்சி கேக்குற முடிச்சிட்டு போ. முடிச்சிட்டா. சோ எப்படி இருந்துச்சு இந்த பிராங்க்? பாவம் இந்த புள்ளைய வேற திட்டிக்கிட்டு இருந்தேன் நானு. ஆனா கொஞ்சம் கம்மி பிராங்க் தான். நீங்க என்ன பண்ணல இல்லதான் பொளச்சு வாங்கன்னு விட்டேன். இப்ப தோடு நான் உள்ள வச்சனா இல்ல அதுவா வெளிய எடுத்து வச்சீங்களா? செத்தங்கடா அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. வெளியில வச்சிருந்தா அது பார்த்தா பிராங்கே பண்ணாம தோணுது. வெளிய தான் இருக்கு. கொஞ்சம் கண்ணு விட்டுறலாம். தம்பி கொஞ்சம் வெளிய இருக்கு தம்பி. சீ சீ சீ. அப்பவே சீ சீ சீ. அப்பவே இந்த வீட்டுக்குள்ள வரும்போது ராத் அடிச்சது. துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க